காத்தினிலே தென்றல் காத்தினிலே காத்தினிலே சலசலக்கும் பூங்கொடியே கேளாய் புதுமை இதுதான் என்னவோ புதுமை இதுதான் என்னவோ நிலவும் வானில் வெண்மதியை கண்டு ஏனலைகள் ஆடுவதும் ஆனந்தம் கொண்டு. அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, இன்றைக்கு மலையேறுதல் அதை பற்றி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, சாதாரண காட்டு வழியில் போய் மலை உச்சி அடையிறது. ரெண்டாவது, செங்குத்தான மலை மேலே சில கருவிகளை கொண்டு அதை பயன்படுத்தி அதை அடித்து அதை பிடிச்சி மலை ஏறுறது. மூணாவது, நீ கோயிலில் பார்த்துருக்கலாங்க, திடீர்னு ஒருத்தருக்கு அப்படியே ஆவேசம் அந்த மாதிரி சத்தம் போடுவார். பேசி முடிச்சுட்டு கீழே விழுந்துருவார். உடனே சாமி மலை ஏறிடுச்சின்னு சொல்லுவாங்க. இந்த 3வது பகுதியில் நம்ம டீலிங்கே போக வேண்டாம். அது கான்ட்ரவர்சியல் சப்ஜெக்ட். இந்த 2 நம்ம பார்ப்போம். இது காட்டு வழியில் புதர்கள் இருக்கும், கல் இருக்கும், முள் இருக்கும், எல்லாம் சேர்த்து அதெல்லாம் தாண்டி அதை அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி சுற்றி நம்ம உச்சிக்கு போகிறோம். இது ஒரு வகையான கிளைம்பிங். இன்னொன்று செங்குத்தான மலையில் ஒரு கையில் ஹேமர் மாதிரி வச்சுருப்பாங்க, முள் இருக்கும், அதை பாறை மேலே அடித்தா அதை ஓட்டப்படி பிடிச்சிக்கும். அதில் பிடிச்சிட்டு அது மேலே ஏறுவாங்க, அதே மாதிரி கீழே இறங்குவாங்க. இப்போ கோயம்புத்தூர் பக்கத்தில் வெள்ளிங்கிரி மலைன்னு இருக்குது. அதுக்கு படிக்கட்டுகள் கிடையாது, 7 மலைகளின் தொகுப்பது. அதில் 4வது மலையில் பார்த்திங்கன்னா மலை ஃபுல்லாக அதாவது வெண்மையான ஒரு பொடியாக இருக்க மாதிரியே வரும். அதனால் அதுக்கு விபூதி மலை அப்படின்னு பேர். அதை தாண்டி ஒவ்வொன்றும் போய் மேலே 7வது மலையில் போனோம்னா ஒரு பெரிய பாறை இருக்கும், நல்ல பிளாட்ஃபார்ம் மாதிரி. அந்த பாறையில் போய் நின்றுட்டோம்னா அங்கே வர்ற காற்று நம்ம காதில் அடிக்கும்போது ஒரு ஒலியை கொடுக்கும், ஓம் அப்படின்னு ஒலியை கொடுக்கும். நீங்கள் சாதாரண சங்கில் எடுத்து காதில் வச்சாலுமே, ஃப்ளாஸ்க் எடுத்து காதில் வச்சாலுமே அந்த சத்தம் வரும். அந்த சத்தத்தை அந்த காற்றின் ஒலியை நமக்கு அனுபவிக்கலாம். மலை ஏறி முடித்த உடனே அங்கே நின்னோம்னா அந்த காற்று நம்மளை ஆசுவாசப்படுத்தும், ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். இது ஒன்று. 2வது எவரெஸ்ட் சிகரங்களை அந்த காலத்தில் டென்சிங், ஹெலாரி அப்படின்னு 2 பேர் ஏறினாங்க. அப்போல்லாம் எக்யூப்மெண்ட்லாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு ஜிபிஎஸ் கருவி இருக்குது, வாக்கி டாக்கி இருக்குது. ஒவ்வொரு 100 அடி ஏறணுன்னா நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த மலை ஏறுதலுக்குன்னே தனி பயிற்சி நிலையங்கள்லாம் வச்சுருக்காங்க. அவங்க ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. அது ஏஜ் குரூப்பை பொறுத்து இவ்வளோ ஹைட்டு, இவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு வகையான மனித முயற்சிக்கு விடப்பட்ட ஒரு சவால். அது உண்மையிலே ரியலி ஒரு பாராட்டத்தகுந்த ஒரு முயற்சி மலை ஏறுதல் அப்படிங்கிறது. அதில் நம்ம வழி இல்லாத இடத்துல வழி பண்ணிட்டு ஏறுறோம். அதுதான் கான்செப்ட். அதுதான் அந்த இடத்துல ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் கிடையாது, ப்ராப்பராக வழி கிடையாது, கன்வீனியண்ட்டாக போக முடியாது. அப்படி இருக்கும்போது இது இப்போ சில மலைகளெல்லாம் பார்த்தோம்னா, இப்போ ஹிமாலயன் ஹில்ஸ்லாம் போனீங்கன்னா, அமர்நாத், இந்த கேதார்நாத் அந்த கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா கீழே இருந்து டோலியில் வச்சு தூக்கிட்டு போவாங்க. 2 பேர் முன்னால் ஒருத்தங்க நம்மளுக்கு சேரில் உட்கார வச்சு தூக்கிட்டு போவாங்க. குதிரையில் ஏறி. இதெல்லாம் மனிதன் முடியாமையினால அவங்கள நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் நடந்து போகிறவங்க இருக்காங்க, வேணுனவங்க நடந்து போகிறவங்க இருக்கு. அதேமாரி பாலக்காட்டு பக்கத்தில் மலையாட்டூர்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலையிலையும் படிக்கட்டுகள் கிடையாது. ஆனால் மலை ஏறி முடிச்சோன்னு மேலே போனோம்னா ஒரு பெரிய மண்டபத்தில் 7 டன் எடையுள்ள தங்க சிலுவை வச்சுருக்காங்க. அங்கே ஒரு பெரிய மண்டபம் கட்டியிருக்காங்க. இதில் என்ன கேள்வின்னா, பாதையே கிடையாது, போகிற பாதையே கிடையாது. கல், மண், சிமெண்ட்டு, மணல் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே ஒருத்தன் உட்காந்து அதை கட்டியிருக்காங்கிறது அந்த முயற்சி நம்ம பாராட்டப்பட வேண்டியது இல்லையா? மனித முயற்சிக்கு விடப்பட்ட சவால் இந்த மலை ஏறுதல் அப்படின்னு சுருக்கமாக சொல்லலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.